உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் 100க்கு 100 ஆராதனை மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்ப ஆசையா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய பாடல்களை பாடும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் பாடலாய் பாடி மகிமைப்படுத்தும் போது தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த பாடல் சத்தம் கேட்கும் போது கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை நாம் எந்த இடத்துல உயர்த்தினாலும் அந்த இடத்துல இயேசு வந்து நிற்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கவனிங்க, யாத்ராகம புத்தகத்துல 34 கவனிங்க 10 சொல்றாரு. கவனிங்க, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம் நடுவில் கூட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி நாம் பாட போகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து பாடிடுங்க. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து பாடிடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தரை பாடி பயன்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக. அவர் ஜாதிகளுக்குள்ள அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜாதிகளுக்குள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, ஜாதிகளுக்குள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, கர்த்தர் பெரியவரும் வல்லவரும் ஸ்தோத்தரித்து பாடுங்க. கர்த்தர் பெரியவரும் வல்லவரும் ஸ்தோத்தரித்து பாடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவர். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதியுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதியுங்க. இந்த உலகில் உள்ள யாவருமே கர்த்தருக்கு பாடிடுங்க. இந்த உலகில் உள்ள யாவருமே கர்த்தருக்கு நடுங்கிடுங்க.
புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. நாட்டில் உள்ள யாவையும் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். கர்த்தருக்குள்ள களி கூறவில்லை. வேதம் சொல்லியிருக்க பிரகாரமா ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்தும். நாட்டிலுள்ள யாவருமே களி கூர்ந்து பாடிடுங்க. நாட்டிலுள்ள யாவருமே களி கூர்ந்து பாடிடுங்க. கர்த்தர் வருகின்றார், வருகின்றார், நீதியோடு நியாயம் தீர்க்க வருகின்றார். கர்த்தர் வருகின்றார், வருகின்றார், நீதியோடு நியாயம் தீர்க்க வருகின்றார். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை பாடிடுங்க. இந்த நாள்ல கூட தேவனை நாம் மையப்படுத்தும்படிக்கு கர்த்தருக்கு புது பாட்டை பாடின நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஆண்டவரை யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ, யாரெல்லாம் மயம்படுத்த கர்த்தர் அவர்களை வளர செய்கிற தேவனா இருக்கிறார். அவர்களை பூத்து குலுங்கபடிக்கு வைக்கிற தேவனா இருக்கார். தேவனுடைய நாமத்தை மயம்படுத்த உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உன் வாழ்க்கையை இன்றைக்கு வளரபடிக்க செய்து தூக்கம்படிக்க செய்து கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கார். யாக்கோபு தேவனை அப்படி மகிமைப்படுத்தினார். யாக்கோபு தேவனுக்கு பிரியமா இருந்தார். இந்த யாக்கோபை கர்த்தர் பூத்து குலுங்கம்படி வைத்து அவருடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணியது போல இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா. வேறொன்று நிற்போம். கர்த்தருக்குள்ள கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக. யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. தேவன் ஒருவர் இருக்கிறார் உனக்கு. அவரை யாராத்துக் தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக. நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன். உன்னை நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா. ஆண்டவனை வேறொன்று நிற்க செய்கிறார். ஏன் தெரியுமா? நீ அருமையான மகனா இருக்கிறார், அருமையான மகளா இருக்கிறார்.
அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கிறேன், உன்னை நான் இன்னும் நினைக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா. கர்த்தருக்குள்ளாக வேறொன்று என்றுப்பார். கர்த்தர் சொல்றார், உன் நுகங்களை முறித்து விட்டேன், உன் கட்டுகளை அறுத்து விட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஜனமே, நுகத்தை முறிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். என் மகனே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா. நீ கர்த்தருக்குள்ள வேரூன்றி பாரு. கர்த்தர் உயர்த்த வல்லவராக, புதிய கூர்மையான போரடிக்கிற கருவியா கர்த்தரை மாற்ற வல்லவர். Yes. தேவனை தேடுகிற ஜனமே, தேவனோடு கூட பழகி வா. தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொழியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொழியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்று வா, என் மகனே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா, என் மகளே நீ வேரூன்று வா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக வேறு நின்று போ. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பூத்து குலுங்கும்படியாக செய்கிற நல்ல தேவன். ஆமென். நிறைய நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை மறக்காதபடிக்கு அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்னது ஆமென். போல தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை துதித்து மீண்டுமாக ஆராதனை ஏறெடுப்போம். துதிப்பா. பிள்ளைகளை மறக்காதபடிக்கு ஆண்டு முழுவதுமாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்தை மிகுதிப்படுத்துவோம். இந்த ஜாய் டிவியின் வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். நம்முடைய இயேசு யாரு? ரொம்ப நல்லவர். அவர் நம்மளுக்கு அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர். நல்லவரே, மாணவரே, இயேசு நல்லவரே, மாணவரே. ஜெபமும் 2 மீனும் இயேசுவுக்கு போதுமம்மா. கோடிசனம் குடினாலும் குறைவில்லாமல். 2 மீனும் இயேசுவுக்கு போதுமம்மா. கோடிசனம் குடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரம்மா. நன்மை உண்டு, நன்மை செய்கின்ற இயேசுவுக்கே. நன்மை வந்தா உண்டு, நன்மை செய்கின்ற இயேசுவுக்கே. இயேசு நல்லவரே, போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. செய்தவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவரே, அதிசயம் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். நல்லவரே, போதுமானவரே. போதுமானவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். அவருக்கு நன்றிகள் சொல்ல 1000 நாவுகள் போதாது என்று தாவீது சொன்னது போல தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடிக்கொண்டிரும். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல
சொல்லு. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. பூமியிலிருந்த நம்மை ராஜாக்களோடு அமர வைக்கிற தெய்வம். பூமியில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர வைத்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இந்த நாளில இந்த ஜாய் டிவியின் மூலமாய் இந்த 100க்கு 100 நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாளை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் என்னோட கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழிநடத்த தெய்வமேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கேடகமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. மகா பெரிய பலனுமா இருக்கிறாராம். அந்த தேவன் நம்மை கண்மலையில நிறுத்தி அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. தகப்பனே, தந்தையே, வாழ்வே நீதானையா. தகப்பனே,
கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. முடிவு வரையும் வாழவை மனவாளனே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. முடிவு வரையும் வாழவை மனவாளனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பாடல்ல சொல்றாரு, என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ என்னோட கூட சேர்ந்து விசுவாசித்து பாடுங்க. என் லட்சிய கரையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, இந்த ஆண்டுல எனக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் செய்தாரோ அந்த வார்த்தை எல்லாவற்றையும் தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் சொன்னது போல இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு லட்சிய கரையில சேர்க்கிற வரைக்கும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இந்த தேவன் உங்களை மரண பரியந்தம் நடத்தக்கூடியவன். உங்களை பாதியில கைவிட்டு போகிற தேவன் அல்ல, சாகர் நாள் வரைக்கும் நம்மளை உயர்த்துகிற நம்மோடு கூடவே இருக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வணங்கல, நம் ஜீவிக்கிற தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், எங்கள் தகப்பனே, என் தந்தையே, வாழ்வே நீங்க தான் பான்னு சொல்லிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் தகப்பனே, என் தந்தையே, வாழ்வே நீதானையா. என் தகப்பனே, தந்தையே, வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. என் லட்சிய கரையில் சேர வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளனே. லட்சிய கரையில் சேர வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளனே. பாவியாய் இருந்த என்னை, நேசமாய் வாழ்ந்த என்னை, நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்தீரே. பாவியாய் இருந்த என்னை, மோசமாய் வாழ்ந்த என்னை, நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்தீரே. நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்தீரே. நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்தீரே. என் லட்சியமே, என் தந்தையே, வாழ்வே நீதானையா. என் தகப்பனே, என் தந்தையே, வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாழ வைத்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நீர் ஒருவர் நம்மை வாழ வைத்தவர். லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரையில் வாழ வைக்கும் மனவாளனே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளனே. எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை, ரத்தத்தால் கழுவி என்னை ஊக்கினீரையா. எத்தனைய பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை, ரத்தத்தால் கழுவி என்னை தூக்கினீரையா. ரத்தத்தால் மகளாக மாற்றினீரையா. ரத்தத்தால் மகளாக மாற்றினீரையா. என் தகப்பனே, என் தந்தையே, வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. வாழ
உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமாண்டவரே. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். என் லட்சிய கரையில் சேரும் மறைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மணவாளரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் முடிவு வரைக்கும் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார் சொன்ன வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டில் முடிவு வரைக்கும் வாழவே மணவாளனே. லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழவே மணவாளனே. ஹல்லேலூயா. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டுல நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் இந்த ஆண்டில் நிறைவேற்ற மாட்டாரா என்று ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில விழுந்து போகவே போகாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த ஆண்டுல தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, என் லட்சிய கரையில சேரும் வரைக்கும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் முடிவு வரைக்கும் இயேசு என்னை வாழ வைப்பார் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மணவாளரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மணவாளனே. ஹல்லேலூயா. தேவன் கட்டாயம் அவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, என் ஆதரவு கோலே, என் அடைக்கல தீவே, என் அரணான பட்டணமே, என் அழகான பட்டணமே. அநேக நேரங்கள்ல மனுஷ வார்த்தையெல்லாம் என்னை வேதனைப்படுத்துதுப்பா, ஆனா உங்க வார்த்தை மாத்திரம் இதுவரைக்கும் என்னை தேர்ச்சி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உங்க வார்த்தை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா என் உபத்திரவத்துல என்றைக்கோ நான் மரித்து போயிருப்பேன்ப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தை எனக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை வாழ வைக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆதரவு கோலே, அடைக்கல தீவே, அரணான பட்டணம் நீரே. என் அழகான பட்டணம் நீரே. என் ஆதரவு கோலே, அடைக்கல தீவே, அரணான பட்டணம் நீரே. மனுஷ வார்த்தையோ மனமடி வாக்கு
ஆமென். கடைசி நேரம் முடியறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம்ப்பா. தேவ சமூகத்துல எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்ல ஆமென். போறோம். ஆண்டவரே, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. Yes. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையை நடத்த ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல தகப்பனே. உங்களை தான்ப்பா நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரருடைய கண்கள் எப்படியா எஜமானுடைய கண்ணை நோக்கி இருக்கிறதோ அதே போல எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யற வரைக்கும் ஆண்டவரே அப்பா உங்களை நாங்க விட மாட்டோம் தகப்பனேன்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பார்க்கிற சூரியன், நான் பார்க்கிற சந்திரன் எல்லாமே நீர் படைத்தது ஆண்டவரே. இந்த பூமியில நிலைன்னு சொல்லி கூட எனக்கு ஒன்றுமே இல்ல தகப்பனே. நிலையானவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகள் தானே. நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரியைகள் தானே. எனக்கென்று பூமியில எதுவும் இல்லை, எனக்கென்று பூமியில எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் நீதானே. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகில. உம்மையன்றி யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் நீதானே. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகில. உம்மையன்றி யாரும் இல்லை. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, யாரோ இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா. 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 ஆமென் தகப்பனே, உங்களை விட்டா இந்த பூமியில யாரும் இல்லப்பா. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவரே நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் எங்க வாழ்க்கையில தந்தது நிறைவேற்றி அப்பா எங்க வாழ்க்கை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. தொடர்ந்து இந்த ஆராதனையில பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குங்க. கர்த்தர் தாமே ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இவ்வளவு நேரம் ஆராதனையை பார்த்து ஒவ்வொரு சின்ன குலம் இந்த ஆராதனை நேரத்தில் தேவன் தாமே நம்மளோடு கூட இடைப்பட வல்லவராக இருக்கிறார்.
இந்த ஆராதிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக்கா. அது இன்றைக்கு நடக்காதது போல் தான் தெரியும், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ ஆராய்த்து கொண்டு உன் தேவன் வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை செய்ய வல்லவராக்கா. நம்ம ஒவ்வொரு செபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த 100 ஆராதனை எவ்வளோ நேரம் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாமே ஆஸ்வதித்து பாடின பாடல் ஒவ்வொன்றையும் கேட்ட அன்றே பாடின ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று உடைய ஆசுவாத்துக்குள்ளே கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அன்று இந்த மாத்துடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் நான் உன்னோடு கூடந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கத்தர் கூடந்து பயங்கரமான காரியங்களை கத்தர் செய்து வழிநடத்தப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்றே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் கர்த்தர் செய்யப்பதற்காக ஸ்தோத்திரம். பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அசுத்தாவின் கிரியைகள் விலகி ஓடுவதற்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் மாறப்பதற்காக நன்றி சொல்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே தேற்றி நடத்தி ஆசீர்வதிக்கப்பதற்காக சொல்கிறேன். பலப்படுத்தும் பெரிய காட்சி ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.